உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். சொல்லுங்க முப்படாது. யோ என்னையா ஒயின் ஷாப்பை திறந்துருக்க மாட்டானுல. காலங்காத்தல உசுர வாங்குறானுவ. ஆம்புலன்ஸுக்கு சொல்லியாச்சா? அக்யூஸ்ட செக்யூர் பண்ணியாச்சா? சரி சரி, நான் ஒரு 10 நிமிஷத்துல ஸ்பாட்டுக்கு வந்துடுறேன். நீங்க அது வரைக்கும் அங்கே இருங்க. சரிங்களா? சரி மாமா, நான் கிளம்புதேன். இல்லை, ஏதோ சாராய கடைன்னு ஏதோ சொல்லிட்டு இருந்தே. என்ன காலங்காத்தாலே மல்லு கட்டியிருக்கானுங்க. ஒருத்தருக்கு ஒருத்தன் கத்தியால குத்திக்கிட்டானுங்களா. ஐயா இவனு மாறவே மாட்டானுங்களா? உடனே ஸ்பாட்டுக்கு போகணும் மாமா. அக்யூஸ்ட் கத்தியோட தப்பிச்சிட்டானா, அவனை வேற பிடிக்கணும். சரி, அதான் பால் கூட எடுத்தாச்சு இல்ல, நான் கிளம்புதேன். மாமா, வீட்டுக்கு வந்து விரதம் விட்டுட்டு போலாம்ல? ஏட்டி வேலை இருக்குடி. போற வேலை ஏதாவது ஒரு கடையில பாலோ இல்ல டீ ஜூஸ் ஏதாவது குடிச்சுக்கிறேன். சரியா மாமா? வரேன். பார்த்து பத்திரமா இருமோனே. சரி மாமா, பார்த்து போயிட்டு வாங்க. சரி, அப்போ அப்படியே நாமளும் கிளம்பிடலாமா? இருட்டி, பாலாபிஷேகம் பண்ண தீர்த்தம் இன்னும் வாங்கல. நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன். போயிட்டு வந்தா இத புடி. இல்லை, நீ வெள்ளக்காட்டான் தானே? டேய் மம்முட்டியா, நான் தான். வெள்ளக்காட்டா எப்படில இருக்க? நல்லா இருக்க நல்லா இருக்க. யோ ரொம்ப எடுத்தாதியா. எப்போ தெரியலையே அவன? போஸ்ட் மாஸ்டர் ரங்கராஜன் அறிவழகன் வெள்ளக்காட்டான். அவனா நீ? அவனேதான். காட்டா மாதிரி சுத்திட்டு இருந்தீல. இப்ப மட்டும் என்ன அப்படியே தான் இருக்கான். வெள்ளக்காட்டான் எப்பலாம் வந்த நீ? அராத்தா ஊரை விட்டு போன. இப்போ வாத்தியார திரும்ப வந்திருக்கல. அறிவழகன் அறிவியல் ஆசிரியர், MSc B.Ed. நம்ம பள்ளிக்கூடத்துக்கு வந்த அவன். கனி, அவன் நெத்தில பார்த்தல எல்லாம் அண்ணன் போட்ட கையத்துல. அண்ணே, அக்காவுக்கு சின்ன பிள்ளையில லவ் லெட்டர் கொடுத்த ஆளு தானே இவரு? அதே வெள்ளக்காட்டானா? மா சும்மாலாம் இல்ல. அதுக்கப்புறம் தான் உங்க அண்ணன் என்னை தூக்கி போட்டு மிதிச்சிங்க பாரு. மாஸ்டருக்கு மார்க் போட்டிருக்காரு தெரியுதா? அப்பவே நீ அடிச்சியா அண்ணே? எப்படி நீ அடிச்ச? எப்படி அடிச்சனா? இல்லே சொல்லி காட்டவா இல்ல செஞ்சே காட்டவா? ஐயோ அட, அன்புக்கு நன்றிங்க, வேண்டாம். அண்ணே, அண்ணே, ரத்னா, அண்ணே, என்னாச்சு ரத்னா? அண்ணே, ரத்னா, அண்ணே. இல்ல என்னல ஆச்சு? யாழூர என்னாச்சு சொல்லு. எனக்கு இது கொடுத்துட்டா அண்ணே. என்னல இது? யாரு கொடுத்தா? எல்லாரும் முன்னாடியும் எனக்கு லவ் லெட்டர் கொடுத்துட்டா அண்ணே. யார்ல அது? மாம்ஸ், நான் தான் லவ் லெட்டர் கொடுத்தேன். ஆமாண்ணே, இவன் தானே லவ் லெட்டர் கொடுத்தான். பரதேசி பயலே, எம்புட்டு தைரியம் இருந்தா என் தங்கச்சிக்கே லவ் லெட்டர் கொடுத்திருப்ப. லவ் லெட்டர் கொடுக்கற பாரு. அப்பா, போடா. யோ மாம்சே, ரத்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் அவளை லவ் பண்றேயா? என்ன திமிரு உனக்கு? இல்ல போஸ்ட் மாஸ்டர் மௌனே, இன்னைக்கு உன் கை காலை உடைச்சு போஸ்ட்ல தான் அனுப்புவேன். யோ மாம்சே, நீ எவ்வளவு அடிச்சாலும் சரி, நான் ரத்னாவை லவ் பண்ணுவேன் லவ் பண்ணுவேன் லவ் பண்ணுவேன். ரத்னா, ஐ லவ் யூ. இன்னைக்கு உன் கை காலை உடைக்காம விட மாட்டல. என்ன அடி? அவனை அம்புட்டு அடி அடிக்க. ஐயோ அடிக்காதீங்க, இனிமேல் நான் செய்ய மாட்டேன்னு சொல்லாம வழியில கூட ரத்னா ஐ லவ் யூ ரத்னா ஐ லவ் யூ கத்திட்டு இருந்தாம்ல அவன். அண்ணே போதும், வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருண்ணே. எந்த நீ வேற அத்தோட போச்சுன்னு நினைக்கிறியா?
இந்த வெள்ளக்காட்டனுக்கு ஏண்டுகிட்டு அவ அப்ப நேரா வீட்டுக்கு வந்து என் மாவன் மண்டை எப்படி உடைக்கலான்னு ஒரே வாக்குவாதம் ஆகி போச்சு. நான் கேட்டேன்ல, இல்ல என் மவுளுக்கு அவன் லெட்டர் கொடுத்துருக்கா, அவளை தொந்தரவு பண்ணிருக்கா, அவனை அடிக்காம என்ன கொஞ்சம் சொல்றியா அப்படின்னு பேசி பேசி ஒரே கைகளை பாய் போச்சு எனக்கு அவனுக்கும். இந்த பாருங்க, அது சாதாரண கைகலப்புலாம் இல்ல. இதோ இவர் தான் எங்க அப்பா மண்டையை உடைச்சாரு. மாமா நீங்களுமா? ஏத்தா உனக்கு தெரியாது, அன்னைக்கு ரத்னா அழுக தாங்க முடியல. பிள்ளை அழுதா நம்ம மனசு தாங்குமா? அதான் அப்பா மண்டையை உடைச்சு விட்டேன். ஓஹோ, அப்போ எல்லாத்துக்கும் காரணம் இவதானா? கேட்டி நீயாவது சும்மா இருக்க மாட்டியா? ஏய் வெள்ளக்காட்டா, எங்கல போனீங்க? அப்பா அவமானம் தாங்க முடியாம திருச்சிக்கே டிரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு போயிட்டாரு. என்னையும் கூட்டு போயிட்டாரு. ஐயா பிரசிடன்ட் சார்வாள், இந்த பையன் தான் என் மகன் சுந்தர மண்டையை சின்ன பிள்ளையிலே உடைச்சவன் தெரியுமா உங்களுக்கு? அதுக்கு இப்பவாவது ஒரு பஞ்சாயத்தை கூட்டி நியாயத்தை சொல்லுங்க. ஐயா என்ன எங்க கோத்து விடுறீங்க? இல்ல சவுந்தரம், என்னல இது? உன் மகன் உன் மேல கேஸும் போடாம ஒன்னும் போடாம கம்முன்னு கிடக்கான். எசக்கிய நீதான் வெட்ட போனேன்னு அவனுக்கு தெரிஞ்சிருச்சுல்ல, பொறவதுக்கு உன்னை ஒன்னும் பண்ணாம இருக்கான். அதானே இசக்கிய ஐயா சீம தண்ணி ஊத்தி எரிக்க போனது தெரிஞ்சு ஐயாவையே எரிக்க பார்த்தவரு சின்னையா. இப்போ ஐயா வெட்ட போனாருன்னு தெரிஞ்சும் சின்னையா எதுவுமே செய்யாம இருக்காரே. விட்டா 2 பேரும் நீங்களே அவன் கையில அருவாளை கொடுத்து என்ன ஒரே போட்டு தள்ள சொல்லுவீங்க போல இருக்கே. இல்லையா, அது இல்ல, நடந்தது ரொம்ப பெரிய சம்பவம். ஆனா இந்த முத்துப்பாண்டி வாயை திறக்காம இருக்கானே, அதனாலதான் கேக்கேன். அக்கா, அதுக்கு பேரு தான்க்கா பெத்த பாசம். என்ன இருந்தாலும் நான் அவனோட தகப்பன் இல்லையா? பாசம் தோல்லையும் மார்லையும் போட்டு வளர்த்த தகப்பன் இல்லையா? அந்த பாசம் விட்டு போகுமா? அதான் அவன் அவன் மன்னிச்சுட்டான்னு நினைக்கேன். அப்படியே பேசி பேசி அவன் மனச மாத்திர வேண்டியதானே? அதான்க்கா நானும் ரோசிக்கேன். இப்ப அவனுக்கு என் மேல ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்கு. ஆக நீ ஒண்ணு பாரு, அவன் அம்மா மேல பாசமே இல்லாம இருந்தான். அம்மையோட ரத்தத்தை பார்த்த உடனே அப்படியே பாசக்காரம் அவனா மாறிட்டான்ல. அதே மாதிரி என்னோட ரத்தத்தையும் பார்த்த உடனே அவன் அப்படியே பாசக்கார மகனா மாறிட்டான்னு நினைக்கேன். பாருல, அப்ப இதுதான் உனக்கு கிடைச்ச நல்ல சான்ஸ். உன்னோட இந்த வெட்டுக்காயத்தை காமிச்சே அவன் மனசுல எப்படியாவது இடத்தை புடிச்சிடல. அப்படியே மண்டைய கழுவி கழுவி உன் பேச்ச கேட்க வச்சிடல. அதுதான்க்கா சரி. அதத்தான் நானும் ரோசனை பண்ணிக்கிட்டே இருக்கேங்க. சரி சரி. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.